கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஐயா போயிட்டு ஒரு அம்மாவோட சொன்னாங்களா, ஏசு ஏற்றுக்கொள்ளுங்கம்மா, உங்க பாவங்களை மன்னித்து அவர் சொர்க்க வாழ்க்கை உங்களுக்கு கொண்டு போகணும்னு சொல்லக்குள்ள அவங்க என்ன சொன்னாங்களா, எனக்கு ஏசு தேவையில்ல, ஏன்னா நான் எந்த ஒரு பாவம் செய்யலப்பா அப்படி சொன்னாங்க. அப்படியாம்மா? ஆமா ரைட்டுமா, வேதம் சொல்லுது பாவிகளை ரட்சிக்க தான் வந்தாரு, நீதிமான்கள் அல்ல. அப்படியே சொன்னாரு. ரைட்மா, நீங்க நீதிமா, நீங்க எந்த ஒரு பாவம் செய்யல. ஆமா ரைட்டுமா அப்படி சொன்னாங்களா. அப்போ அவர் சொன்னாரா, எனக்கு ஏசப்பா தேவைப்படுச்சுமான்னு சொன்னாரா. என்னப்பா எப்படிப்பா அப்படின்னு கேட்டாங்களா. அவர் சொன்னாரா, என் கண்களை யாரை பார்த்தாலும் இச்சையோட பாக்குறேன், ஆபாசம் பாக்குறேன், அதனால நான் ஒரு பாவிமான்றான். வேதம் சொல்லுது, ஒரு பெண்ணை இச்சையோடு பாக்குறவன் அவளோட விபச்சாரம் பண்ணாயிட்டு வேதம் சொல்லுதுமா. அதனால எனக்கு ஏசு தேவைப்படுச்சம்மா, அதை ஏசு நான் ஏற்றுக்கொண்டேம்மா, என் பாவத்தை அவர் மன்னிக்கிறாமா. அப்ப சொல்லக்குள்ள அந்த அம்மா சொல்றாங்களா, எனக்கும் ஏசப்ப தேவைப்படுற மாதிரி தெரியுதுப்பா அப்படின்னாங்களா. அதாங்க தேவனை கர்த்தர். உலகத்துல பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்துவால தான் முடியும். ஏன்னா அவர் உலகத்துக்கு முந்த நோக்கமே இழந்து போனது. பாவத்தினால மாட்டி சிக்கி நரக அக்கனிக்கு போற நம்மள பாவத்திலிருந்து மீட்டு எடுக்கவே இயேசு பூமிக்கு வந்தாருங்க, ரத்தம் சிந்தினாருங்க. அது உண்மையான தெய்வம். இயேசு கிறிஸ்து நோக்கி கூப்பிடுங்க, அவர் உங்கள் பாவங்களை மன்னிப்பார், உங்களை அவர் சொந்த மகனாக பிள்ளையாக ஏற்றுக்கொள்வாங்க. ஒரு போல தெய்வம் உலகத்தில் பார்க்கவும் முடியாது.